குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருது வருடம் தை மாதம் 14ஆம் தேதி 28/1/2024 ஞாயிற்றுக்கிழமையாகி என்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்தோம்னா, அதற்கு முன்பு பஞ்சாங்க நிலை என்ன, சுப நேரங்கள், இன்றைய நாள் என்ன கிரக அமைப்பு, மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான ஜோதிட குறிப்பு எல்லாமே பார்த்துருவோம். இன்னைக்கு இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இன்றைய நட்சத்திரம் மகா நட்சத்திரம் மதியம் 3:52 வரை. இன்றைய திதி திருதியை திதி மறுநாள் காலை 6:11 வரை. இன்றைய கரணம் மணிசை கரணம் மாலை 4:52 வரை. இன்றைய நித்திய நாம யோகம் சௌபாக்கியம் நாம யோகம் காலை 8:49 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 10 வரை, மதியம் 2 முதல் 4:30 வரை, இரவு 9 முதல் 12 வரை இன்றைய நல்ல நேரமாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கிரக நிலை என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, மேஷத்தில் குரு பகவான், சிம்ம ராசியில் சந்திர பகவான், கன்னி ராசியில் கேது, தனுர் ராசியில் புதன் செவ்வாய் சுக்கிரன், மகர ராசியில் சூரிய பகவான், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவான். இந்த அமைப்புல தான் இன்றைய நாளானது துவங்குது. 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துடலாம். முதல்ல மேச ராசி. மேச ராசிக்கு இன்னைக்கு வேலையில் அதிகப்படியான அழுத்தங்களும் சில சங்கடங்களும் வரும். சில நேரங்களில் என்னடா வேலை, அது இந்த வேலையை செய்யாமல் இருந்துட்டா கூட பரவாயில்ல, இல்லை வேற ஏதாவது வேலையை மாற்றுவோம் அப்படிங்கிற எண்ணமும் வந்துடும். இப்போ வேலையில் ஒரு சலிப்புத்தன்மை வந்துடும். ஆனால் உங்களுக்கு எதிர்ப்புகள்னு இன்னைக்கு உருவாயிருச்சு, எதிரிகளால் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, எப்படியாவது அந்த எதிர்ப்புகளை ஜெயிச்சிருவீங்க, அதில் வெற்றி உண்டு. புதிதாக வேலைக்கு தொலாவறீங்க, பிடிக்கிறீங்க, இந்த மாதிரி காரியங்களெல்லாம் இருக்கும்போது எனக்கு அதன் மூலமாக மன உளைச்சல் இருக்கும். எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தாய்மாமன் உறவுகள் மட்டும் கொஞ்சம் மன சங்கடங்கள் வர்றதுக்குண்டான சூழல்கள் இருக்குது, கவனமாயிருங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்து இன்றைய நாளை துவங்குவது நடக்கும். இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எண் 5. அடுத்ததாக ரிஷபராசி. உங்களுடைய மனசு அவ்வளவு பக்குவப்பட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. இன்னும் 2 மாதங்களோ 2 வருடங்களோ அதற்கு பின்பு என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இப்பவே யோகிச்சுக்குவீங்க. அந்த புரிதல் அப்படிங்கிறது இந்த நாள் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளோட உடல்நலம் அக்கறை வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. ரொம்ப மனசு சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, எல்லா விதத்திலையும் நன்மை நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆர்வம் இந்த நாள் உங்க மனசுக்குள்ள இருக்கும். உங்களுடைய சொந்த காரியங்கள், உங்களுடைய சுக துக்கங்கள் முதல்ல உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத உணர வைக்கும். உங்களுடைய காரியங்களை நடத்தி கொள்வதற்கு சரியான இடத்துல சரியான நேரத்தில் உங்களுடைய திறமையை பயன்படுத்த முடியாத சூழலும் உருவாகுது. தாயாரனுடைய உடல்நலன்ல அக்கறை வேணும் அப்படிங்கிற சொல்லுது. வண்டி வாகனத்துல கவனமா இருங்க அப்படிங்கிறது சொல்லுது. மேலும் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சாதகமாக அமையணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததா கடகராசி. கடகராசிக்கு இன்னைக்கு புதியதாக சில விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அக்கம்பக்கத்தினர் இருக்கிறவங்கெல்லாம் யாரு, என்ன மாதிரியான கேரக்டர், எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத உணர்ந்துருவீங்க. இது வரைக்கும் மறைந்திருந்த சில விஷயங்கள் அக்கம்பக்கத்தினரை பொறுத்த வகையில் உங்களுக்கு அது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக அதை உணருவீங்க அப்படின்னு சொல்லுது. அதே போல் கையெழுத்து போகிறது, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், இதுலாம் இன்னைக்கு அந்த காரியங்களெல்லாம் செய்ய வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கிடலாம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா சிம்ம ராசி. சிம்ம ராசி இன்னைக்கு அவங்களுடைய பேச்சில் அவங்களுடைய வித்தையை காட்ட போறாங்க.
எந்த இடத்துக்கு எவ்வளவு பேசணுமோ அவ்வளவுதான் பேசுவாங்க. பர்ஃபெக்டா வார்த்தையினுடைய ஜாலம் அவ்வளவு நேர்த்தி, அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்க போகுது. ஆனா தனவரவு கொஞ்சம் நினைச்ச அளவுக்கு இல்லாம கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும், அவ்வளவுதான். நான் பேச்சு உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும். தனவரவு தாமதமாக இல்லை குறைவா வரும், இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவ்வளோ நாள் என்ன நடந்துட்டு இருந்தது, நம்மளை சுற்றி எல்லாரும் எப்படி இருக்காங்க, உன்னி நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் கன்னிராசிக்கு இன்னைக்கு இந்த நாள் சொல்லி கொடுத்துட்டு போயிடும். யார் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் நம்மளுக்கு பாதகமாக செயல்படுவாங்க. யாரை நம்புறீங்களோ அவங்க தான் ஏமாற்ற துடிப்பாங்க. ஸோ அதை உணரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா துளாராசி. துளாராசிக்கு இன்னைக்கு எதிர்பாராத அலைச்சல் செலவுகள் வரும். செலவுகளை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது அப்படிங்கிறத தேடக்கூடிய ஒரு நாள். செலவுகளை குறைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸையும் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு கட்டாயம் தேவை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. ஜோதிட குறிப்பு ஒன்று பார்த்துருவோம். என்ன இன்னைக்கு ஜோதிட குறிப்பு பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா, வேலையில் அதிகப்படியான பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குது. வேலையில் தொந்தரவுகள், சிரமங்கள், மேலே இருக்கிறவங்க சரியாக நம்மளை அனுசரிக்கிறது இல்லை, கீழே இருக்கிறவங்க நம்ம சொல்கிற வேலையை செய்கிறதில்லை, என்னாலேயே சில நேரங்களில் சரியாக வேலை செய்ய முடியறதில்லை, உடல் தொந்தரவுகள்னால வேலை தள்ளி போகுது. இந்த மாதிரி சுயதொழில் பண்ணாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல, வாடிக்கையாளர் வர மாட்டுறாங்க. இந்த மாதிரி என்ன தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது, உங்களுடைய அமைப்புகள் இருக்குது. தொழிலில் கொஞ்சம் க்ரோத் ஆகணும் அப்படின்னா, தொழிலில் வெற்றி பெறணும் அப்படின்னா சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய பைரவருக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது எந்த அளவுக்கு ரொட்டீன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றத்தை பார்க்கவே முடியும். கண்டிப்பாக பார்க்க முடியும், அதில் மாற்றம் இல்லை, கண்டிப்பாக பார்க்க முடியும். தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். இதில் தொழில் முன்னேற்றத்துக்காக நிறைய பரிகாரங்கள் இருந்தாலும் இது சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவான விஷயமா இருக்குது. இனி வரக்கூடிய வீடியோக்களில் இன்னும் நிறைய விஷயங்களை பார்ப்போம். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது இன்னைக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான திட்டங்கள், நினச்ச காரியம் நடக்குமா நடக்காதுன்னு ஒரு ஆக்சிலேஷன்லேயே இருந்துட்டு இருப்பீங்க. நினச்ச காரியம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அது உங்களுக்கு போதுமானதாக இருக்காது, மனசு திருப்திப்படாது அப்படிங்கிற ஒரு சூழலை இன்றைய நாள் சொல்லுது. சகோதர உறவு, அதாவது மூத்த சகோதர வழியிலையும் சித்தப்பா வழியிலையும் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் புதுமையான சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். எப்பவுமே ஒரு வண்டி வாகனம் ஓட்டி பழகும் போதோ, ஒரு சைக்கிள் ஓட்டி பழகும் போதோ, ஒரு கார் ஓட்டி பழகும் போதோ, இல்லை குழந்தை நட பழகும் போதோ நிறைய இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். புரியுதுங்களா? அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு புதுமையான ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் தாண்டி தான் அதை கற்றுக்குவீங்க. ஆனால் கற்றுக்கிடுவீங்க. நல்ல நாள் இன்னைக்கு, காரிய வெற்றி உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீலம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்கு தான தர்ம சிந்தனை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாள். மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க அப்படின்லாம் பார்க்காம எல்லாரும் மனசுங்க தான், பாவம் அவங்களும் நம்மளை போல தான் அப்படின்னு நினச்சிட்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யறதுக்கு முன் வந்து செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலதிகாரிகள் மூலமாக சின்ன அழுத்தங்கள் வரும். தந்தை வழி உறவுகள் மூலமாக தேவையற்ற மனக்கசப்பு வருவதற்குண்டான சூழல் இருக்குது, கவனமாக இருங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய
குரு ஸ்தலத்திற்கு இல்லைன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததாக கும்பராசி. கும்பராசி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். வேலை, தொழில், கணவன் மனைவி, குழந்தைகள் இப்படின்னு எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது ஆப்போசிட்டாக செயல்படுற மாதிரியான ஒரு சிந்தனை, ஒரு கற்பனை உங்கள் மனசுக்குள்ளே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எந்த விதமான புது வேலைகளையும் புது விஷயங்களையும் செய்ய வேண்டாம். நேற்று எப்படி கடந்தீங்களோ அதே மாதிரி இன்றைக்கும் அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போயிடுங்க. புதுசாக அதை செய்யும்போது அதை செய்கிறது சரின்னு அப்படி இப்படின்னு கொஞ்சம் பண்ணும்போது தான் தேவையில்லாத ஏழ்றைகளும் பிரச்சனைகளும் வருது. கவனமாக இருங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா மீனராசி. மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது? வாழ்க்கை துணையை அனுசரித்து போகணும். வியாபாரம் சற்று மந்தமாகும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும். தான தர்மமும் செய்வீங்க. பொது ஜன மத்தியில் ஒரு நம்பிக்கையின்மை இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும். என்ன இவங்களுக்காக எவ்வளவோ இறங்கி என்ன பண்ணிட்டோம், என்ன பண்ணாலும் கடைசியில் என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கிறதான் கேட்குறாங்களே தவிர நம்மளுக்கான அங்கீகாரம் அங்கே கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மனசுக்குள்ளே வர்றதுக்குண்டான சூழல் இருக்குது. வெளியூர் வெளிமாநிலத்தில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன வருமான தடை வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. உலக மக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.